இன்னைக்கு நான் போய் பார்த்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னோடினா வந்து இந்த ரோல் மாடல்லாம் நம்ம யார் சொல்லுவோம், நல்லா என்ன மாதிரி சாதிச்சவங்க பெரிய ஆளுங்க என்ன மாதிரிலாம் இல்லை, சும்மா நான்லாம் இதை சின்ன பையன். ஒரு அப்துல் கலாம், அண்ணா, எம்ஜிஆர், இந்த மாதிரி அந்த ரோல் மாடல்லாம் நம்ம வச்சு பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ரோல் மாடல் படமானு கேட்டிங்கன்னா சத்தியமா இல்லை. இந்த டைட்டிலுக்கும் படத்துக்கும் கொஞ்சம் கூட சிங்கே இருக்காது. அந்த படத்தோட கதை நடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு படம் அப்படியே நமக்கு ரிசம்பிள் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன படம் சொல்லுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ரைட்டு, ஜில்லா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். என்ன இதுல வந்து ஹீரோ வந்து போலீஸ் இருக்க மாட்டாரு, ஹீரோவுக்கு தங்கச்சி இல்லை தம்பி இருக்கான், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அந்த படத்துல மோகன்லால் இருப்பாரு, அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு பெரிய ரவுடி. ரவுடியோட ஒரு தம்பியாவோ ஒரு பையனாவோ நல்ல ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் நான் படத்தோட ஹீரோ. வழக்கம் போல என்ன பண்ணுவாருன்னா வந்து கெட்டவனா இருப்பாரு, கெட்டதுக்கெல்லாம் தர போவாரு. நல்லவனா மாறும்போது பிரச்சனை வரும் இல்லையா, நல்லவனா மாறின உடனே பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். அந்த பிரச்சனைலாம் டேக்கிள் பண்ணி எப்படி கடைசியில அந்த வில்லன் தப்பிக்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோ வேற ஏதோ ஒரு மொழிக்காரு போல தெரியுது. அவர் கூட நடிக்க வைப்ப என்னதுன்னா, தமிழே ரொம்ப சூப்பரா பேசுறாரு. தமிழ் மீன்ஸ் அவரு லிப்சிங் தரல, அவர் டப்பிங் தரல, இவரோட சிங்க் மட்டுமே அப்படி இருக்கும். நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்து இந்த படத்தோட ஹீரோயின் தேவை பையி லவ் பையி அப்படின்ற மாதிரி லவ் வச்சிருப்பாங்க, கொண்டு வந்து அப்படியே புகுத்தி இருந்திருப்பாங்க. எதுக்கியா இந்த இடத்துல லவ் எங்க போகுதுன்னு தெரியல, அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து இந்த படத்துல வந்து முக்கியமா சொல்லியிருந்தேன், அந்த ரவுடி அவர் செம்மையான ஒரு வெயிட் ரோல் பண்ணியிருந்திருப்பாரு. அவர் பார்க்கும்போது அந்த வீரம்ல தலை எப்படி இருப்பாரு அந்த என்ட்ரிலாம் அவர் வந்து அப்புறம் டிசியா ஒரு போலீஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம துருவங்கள் 16 ரஹ்மான் எப்படி இருப்பாரு அதே மாதிரி ஸ்லாங் ஒரு ரிச்சான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருப்பாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல ஹீரோட ஃப்ரெண்டா ஒரு பையன் வந்திருப்பான். அப்படியே ஃபுல்லா விஜய் சேதுபதி பேசினா எப்படி இருக்கும்னு அதே மாதிரிதான் அவரோட வாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு படமானு கேட்டிங்கன்னா வந்து பல கமர்ஷியல் படத்தோட ஃபேனா இந்த படத்தோட டைரக்டர் இருக்கிறார். அந்த படத்தோட டைரக்டர் பேர் என்ன? குமார். உங்க பேரெல்லாம் வச்சதுனால தான் இவர் பேர் வைக்கிறதெல்லாம் இல்லை. நிறைய கமர்ஷியல் படம்லாம் பார்த்துட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி இப்படி ஒரு கமர்ஷியலான படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட பேரை வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பிரபு சங்கர், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருந்திருக்காரு. இந்த படத்தில் வர மாண்டேஜ் சாங்ஸ் ஆகட்டும், அப்புறம் வந்து நிறைய நல்ல சாங்ஸ்லாம் இருக்கும். நல்லாவே கண்ண முடியும் கேட்டிங்கன்னா சாங்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு பெரிய பிளஸ் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபி நல்ல ஒரு குவாலிட்டி மேக்கிங்காகவே இருந்துச்சு. நான் பார்க்கும்போது சரி பரவாயில்ல நல்ல குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல தான் போட்டு அந்த எடிட்டர் போய் கேட்கணும், ஏன் சார் ஏன் பல பேர் படம் பண்றாங்க இந்த எடிட்டர் மாதிரி தான் அந்த எடிட்டரும். எப்படின்னா அது என்ன பண்ணாருன்னா சொல்றேன், நிறைய சாங் சீக்வன்ஸ் தான் நிறைய இடத்துல கிரீன் மெட்டின்றது நல்ல கிரீன் கலர்ல தெரியும். என்னப்பா இப்படி எல்லாமே பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு பேசாம என்ன ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன் எடுத்துருப்பாங்க, எல்லா சீக்வன்ஸ்ல வரும். அந்த 2 சீக்வன்ஸ் மட்டும் கிரீன் மெட்டில் எடுத்து இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிறது. அது மொத்தமா நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கம் தான் அந்த வகையில வந்து இந்த படம் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் நல்ல ஒரு விஷயம் தான். ஒரு கமர்ஷியலா ஒரு கதையை சொல்ல வரும், ஆனா வந்து அந்த கமர்ஷியல் கரெக்டா இருந்தா போதுன்றக்காக கரெக்டா நம்ம சொல்லக்கூடாது. அதுல கொஞ்சம் வா ஃபேக்டர்லாம் வச்சு ஏன்னா கரெக்டா அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் பல படங்கள் அசால்ட்டா காப்பி அடிச்ச மாதிரி இருக்குன்னு. அதெல்லாம் தாண்டி ஒரு கமர்ஷியல் படம்ன்றக்காக அதெல்லாம் யோசிக்க கூடாது. இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த படம் இருக்கும். இந்த படம் கேட்டீங்கன்னா அந்த படத்தை போய் நீங்க ஒரு வாட்டி தியேட்டர்ல பார்க்கலாம். நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். நீங்க என்ன பண்ணோம், தியேட்டர்ல மட்டும்தான் போய் பார்க்கணும். திருட்டு விசில பாக்குறேன், போன்ல பாக்குறேன், அந்த மாதிரி எந்த ஒரு இடியாட்டிக் திங் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிக்கிறேன். நீங்க என்ன பண்ணோம், லைக் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம், மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்.